அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டார்பை கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பாரம்பரியமான மண் பாத்திரங்கள், குடங்கள், மண்ணடுப்பு, அப்புறம் சூப்பராக இருக்கிற சில இனிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இதை வாங்குறதுக்கு நம்ம மண்ணில் செஞ்சு விற்கிற இந்த இடத்துக்கு தான் இப்போது நம்ம வந்திருக்கோம். இப்போது என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் சூப்பராக இருக்குது. இப்போது இது பார்க்குறீங்கல்ல, இதுதான் மண் கிளாஸ். நம்ம சில்வர் யூஸ் பண்ணியிருப்போம், அப்படின்னா காப்பர் யூஸ் பண்ணியிருப்போம். இது பாருங்கள் மண் கிளாஸ். இது பாரம்பரியமான. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். இதுவும் சூப்பராக இருக்குது. இதில் கூட டிசைன்ஸ்லாம் கொடுத்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய், அதுக்கேற்ற மாதிரி டிசைனாக கொடுத்த மூடி, இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. நீ பாருங்கள், திறந்து காமிச்சேன், இப்போது செம்மையாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக மூடி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல், அதுக்கும் மூடி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பானை இருக்குது. இதுலக்கப்புறம் இது கூடவே இது ஒரு டிசைனாக இருக்குது. அப்புறம் அது கிளிலாம் வீட்டில் போட்டு வைக்கலாம், அது கூட மண்ணிலே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பவுல். அது மாதிரி வெரைட்டியாக நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டி இருக்குது, குழம்பு வைக்கிற அந்த சட்டி இருக்குது, பருப்பு கட்டுற சட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை செடி வைக்கிற ஜாடி கூட இருக்குது. ஒன்றும் பார்க்கவே அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் குபேர பானை. இது டிஃப்ரெண்ட் பானை, இதுவும் அதோட செட்டு. இது குபேர பானை செட்டு. நான் பித்தளையில் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் குபேர பானையை மண்ணில் பார்த்துறேன். இங்கே இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானை, இது டிஃப்ரெண்ட் சைஸில் பானை இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடித்தாலுமே அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி நம்ம குடிச்சோன்னா அது ஜில்லுன்னு இருக்கும். நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது, எந்த எஃபெக்டும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா குடம், தவளை எல்லாமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மூடியும் இருக்குது. அப்புறம் ஒன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு எல்லாமே இருக்குது. அது எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பானைலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிய பவுல்லே நிறைய டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பானையில் கூட அழகாக டிசைன்ஸ்லாம் கொடுத்து அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஜாடிஸ் கூட சைஸாக இருந்துச்சு, செடி வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதை பார்க்குறது துளசி மாடம். அதுவும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதில் டிசைன்ஸ் கொடுத்து நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு பவுல். இது என்னன்னு கேட்டேன். நம்ம குழம்பு கூட ஊற்றி வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு அழகாக மூடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற அந்த பாத்திரம் கூட அந்த மண்ணிலே அழகாக இருக்குது. எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் சட்டியெல்லாம் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அந்த பானை பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே இந்த குடம்லாம் பார்க்க நேச்சுரலாக இருக்குது. இதில் தண்ணி வச்சு குடித்தா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வடித்தட்டு. அந்த காலத்துலலாம் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் பாருங்கள். இந்த மண்ணடுப்பு, இது யூஸ் பண்ணால் கேஸ் சேவ் ஆகும். சாப்பாட்டுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வரும். இது ஒத்தடுப்பு, அதிலே டிசைன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெட்டை அடுப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுல். இதுவும் ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதில் குட்டியாக இருக்கும் போது அதுக்கு ஒரு தட்டு போட்டு அழகாக இருக்குது பார்க்கவே. அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதுவும் ஒன்றும் ஒரு டிசைனில் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாயெல்லாம் ஒரு சைஸாக வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மூடிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மேலும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப சேஃபு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது என்னென்னு கேட்டால் இது தண்ணி ஊற்றி வைக்கிறது தான் இதுக்கும் சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் நம்ம பழைய முறைக்கு திரும்பி வரணும்னா இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், எனக்கு தேவையானது நான் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜக்கு. இந்த மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணி அடிக்கிற சம்மருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். பி ஹாப்பி.